ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் சம்மருக்கு பெங்களூர் வந்திருக்கோம். இன்னும் 10 days பெங்களூரில் தான் புளிலா கறி செய்ய போகிறோம். அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் மிளகு, சீரகம், வத்தல் மூணுத்தையும் வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து புளி சேர்க்கக்கூடாது, அதனால் புளிலா கறி அக்கா தான் செய்கிறாங்க. கிச்சன் சின்னதுங்கிறதுனால நாங்கள் பார்க்கிங்கில் வச்சு சமையல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ சீரகம் வந்து போட்டுட்டு நல்லா கருகாமல் வறுத்துக்கோங்க. அடுத்து வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கு. இப்போ வத்தலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பொடி போடக்கூடாது, சாம்பார் பொடி. புளிலா கறிக்கு இந்த மாதிரி வறுத்து திரிச்சா மட்டும்தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி முருங்கைக்கீரை கிடச்சதுனால தான் இது செய்கிறோம். இதுக்கு வாழைக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டும் தான் பெஸ்ட்டு சைட் டிஷ். இன்றைக்கி உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கோம். அது வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா திரிச்சிக்கலாம். ரொம்ப பட்டா திரிக்கணும் இல்லை ரொம்ப குறன்னு அப்படின்னு இல்லை, மீடியமில் இந்த பதத்துக்கு திரிச்சிக்கோங்க. இந்த பொடி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். திருப்பி சொல்கிறேன், சாம்பார் பொடி போட்டு ட்ரை பண்ணாதீங்க. தண்ணியில் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு காய்கறி சேர்க்க போகிறோம். காய்கறி கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் புளிலா கறிக்கு. மற்ற காயெல்லாம் தேவையில்லை. வெண்டைக்காயெலாம் இதுக்கு போட்டுறாதீங்க. வெங்காயத்தை வந்து தனியாக எடுத்து வச்சு வதக்கி வச்சாச்சு. முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் கழுவிட்டு மஞ்சள் தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுடலாம். தக்காளி சேர்க்கணும். அக்கா வந்து தக்காளி போட மறந்ததுனால லாஸ்ட்டில் தான் ஞாபகம் வந்தது. ஸோ அதை அரைச்சி சேர்த்துட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போது சின்ன வெங்காயத்தோடைய தக்காளியை வதக்கி சேர்த்துக்கோங்க. காய்கறியை போட்டதுக்கப்புறம் பொடிச்சு வச்ச பொடி இருக்குது இல்லையா, அதை சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் மூடி வச்சுட்டு. கொதிச்சது பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமும் ரெடி ஆகிடும். புளி சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க புளி சேர்த்துக்க வேண்டாம், டாக்டர் சொன்னாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க சாம்பார் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த புளிலா கறி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தேவையான அளவு, சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். எல்லோரும் நிறைய பேர் சம்மருக்கு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், சேர்ந்து சமைக்கும் போதும் நல்லாயிருக்கும். அப்படி தான் நாங்கள் இந்த 10 நாள் எங்களுக்கு போகுது. மூடி வச்சிட்டோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக பருப்பு வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுக்குறதுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நாங்கள் அதில் வந்து சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு சிம்மில் போட்டு வச்சுருந்தாங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டா உருளைக்கிழங்கு ரெடி. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இல்லைனா இந்த சேனக்கிழங்கு வறுவல், சேப்பக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காவும் பூண்டும் மட்டும் திரித்து அதில் சேர்க்க போகிறாங்க. பசங்கள்லாம் வெளியே ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. இவன் தான் அப்போது ஆக்சுவலாக இவனோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கும். இவன்றது தான் ஸ்டார்ட் பண்ணோம். பசங்க எல்லாம் வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பெங்களூர் கிளைமேட் வந்து 3 மணிக்கு மேலே நல்லா இருக்குது. இங்கே செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வளருது. இங்கே காலனி மாதிரி தான் இருக்கிறதுனால வீடு மாடுலாம் உள்ளே வராது. ஸோ கீரை, செம்பருத்தி, ரோஜா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம தண்ணி கூட 2 நாளுக்கு ஒரு தடவை ஊற்றினா போதும், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சு அதாவது இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறாங்க அக்கா. கொஞ்சம் முருங்கைக்காய் வந்து வெந்துருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காயில் தண்ணி அரைச்சி ஊற்ற வேண்டாம். பூண்டும் தேங்காவும் மட்டும் சேர்த்து திரித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு, வாசனை ரெண்டுமே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி அலசி ஊற்றிருக்காங்க. கெட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, லாஸ்ட்டாக தண்ணி சேர்த்துக்குவாங்க. இந்த குழம்பு வந்து சாம்பார் பதத்துக்கு இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். பருப்பு, முருங்கை இலை மட்டும் இன்னும் சேர்க்க வேண்டியிருக்கும். எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து 1/2 an hour முடிச்சிட்டாங்க சமையலை. இப்போ தக்காளி மறந்ததுனால 2 தக்காளி விழுதாக அரைச்சி குழம்புல ஊற்ற போகிறாங்க. சேர்த்தா வேலை முடிஞ்சுது. பருப்பு மட்டும் சேர்க்கணும். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ கொதிக்க விட்டுடலாம். முருங்கை இலையை நல்லா அலசிட்டு இப்போ சேர்க்கணும். முருங்கலை சேர்த்துருக்காங்க பாருங்கள். முருங்கலையோட வந்து பச்சை வாடை போடணும் இல்லையா, நம்ம வதக்க வேண்டாம், பச்சையாக தான் போடணும். சாம்பாரில் கொதிக்க விடும் போது அதோட பச்சை வாடை போயிடும். ரொம்ப நிறைய முருங்கலை சேர்த்துறாதீங்க. நாங்கள் இவ்வளோ பேருக்குமே நாங்கள் 2 குத்து தான் போட்டிருக்கோம். அந்த மாதிரி உங்கள் ஆட்களுக்கு தக்கன கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப முருங்கலை போட்டாலும் அது வந்து பச்சடி மாதிரி ஆகிடும். போட்டு திருப்பி மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. பசங்கள்லாம் ஜாலியாக விளாண்டுருக்காங்க. வீடியோ எடுக்கும்போது நடுவில் வந்து நான் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்ருக்கானா, மீசை வளர்ந்துருச்சுன்னு காட்டிகிட்டு இருக்கான். இப்போ பார்த்திங்கன்னா முருங்காலையும் கொதித்து பச்சை வாடை போய் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. அக்கா வந்து டேஸ்ட் பார்க்க சொன்னாங்க, நல்லா இருந்தது. காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, இருந்தாலும் பருப்பு சேர்க்கும் போது சரியாக இருக்குன்றதுனால இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நீங்கள் உங்கள் பதத்துக்கு தக்கன தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க.
தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருக்கா. காரத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கிட்டிங்கன்னா பருப்பு சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ பருப்பை பசங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு குக்கர் கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றிடலாம். முடிஞ்சது. நீங்கள் எவ்வளோ காரம் சேர்க்குறீங்களோ அதுலேருந்து ஒரு 2-3 வத்தல் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ பருப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். இதில் கொத்தமல்லியில் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம முருங்கை சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை மட்டும் சேர்த்தா போதும். கடுகு வெடித்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் புளிலா கறியில் கொட்டினீங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். திருநெல்வேலி ஸ்டைல் இப்போ பெங்களூரில் வச்சுருக்காங்க. திருப்பி சொல்கிறேன், இதுக்கு வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் தான் பெஸ்ட் சைட் டிஷ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.